அன்பினர்களே, யாழ்ப்பாணத்தில் வெளியான செய்தி ஒன்று சிங்கள ஊடகர்கள் மத்தியிலும் ஒரு தாக்கம் செலுத்தி இருக்கின்றது. சற்று கோபத்தையும் அதிகரித்திருக்கின்றது. செய்தி தமிழ் மக்களுக்குரிய செய்தி. செய்தி வெளிவந்த இடமும் யாழ்ப்பாணம். அப்ப ஏன் இந்த சிங்கள மக்கள் கொஞ்சம் ஆத்திரம் அவசரப்படுறாங்கன்னு சொன்னால், ஏகடியார் அந்த ஜனாதிபதி அவங்கள முருகனுக்கு நிகரானவர். அப்போ இதை நான் சொல்லல, சொல்றவர் ஒரு தமிழர் தான். அவர் எங்கிருந்து வந்திருக்காருலாம் செய்தி வரப்போது. செய்தி மிகப்பெரிய சக்கை போடுகின்றது தென்பகுதியில். வடபகுதியில் அந்த செய்தி வெளியாகி ஒரு நாள 2 நாளா செய்தியை டிலீட் பண்ணிட்டாராம் அந்த உத்தம புத்திரர். அப்ப அந்த போட்டோ மந்திரி பாருங்க, முருகனுக்கு நிகரானவன்னு நான் இதுவரை யாரையும் அப்படி பார்க்கல, சினிமாக்காரங்களுடைய பார்க்கல. நம்ம ஆக்களுக்கு தலையில அடிச்சிட்டு இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. என்ன செய்தியை போயிட்டு நாம் கொஞ்சம் விளாசுவோமா? யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் டிஎஸ் பிரிவில் அமைந்துள்ள வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் சந்திரகுமார் சனரூபன் ஏகடியார் முருகனுக்கு நிகரானவர், சமனானவர் என்ற தமிழ் தலைப்புடன் படத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார். அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மற்றொரு தேசிய மக்கள் சக்தி ஆர்வலரான நாகேந்திர ராசா நிஷாந்தன் இதே போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இதே போன்ற பதிவில் இதே போன்ற உணர்வை எதிரொலித்தார். மேலும் இந்த போக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்ட தேசிய மக்கள் சக்தி சமீபத்தில் இணைந்த பல தொடர்பர்களால் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணத்தில் நங்கூரம் இருக்கின்ற என்பிபி ஜேபிபி ஆதரவாளர்கள்லாம் இப்படி ஏகடியார போட்டு, அதாவது ஏஐல செஞ்சிருக்கிறாங்களாம். அந்த படத்தை போட்டு பாருங்க, வருது எந்த அளவுக்கு தலையில் அடிச்சுட்டு பாருங்க, நீங்க புரியல. அது அரசியல் பக்தி போன்ற பிம்பம் விரைவாக தானியங்கி மயமாக்கப்பட்டு நம்பிக்கையை விட அரசியல் சந்தர்ப்பவாதத்தால் உருவாக்கப்பட்டதாக தான் நாங்கள் பார்க்கலாம். இந்த பதிவுகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் சமூகத்தில் பலரிடமிருந்து விரைவான கண்டனங்களை சந்தித்தன. அவர்கள் இந்த ஒப்பீட்டை மத ரீதியாக பொருத்தமற்றதாகவும் கலாச்சார ரீதியாக உணர்வற்றதாகவும் கருதினர். சமூக ஊடக தளங்களில் வர்ணனையாளர்கள் மத எல்லைகளுக்கு அப்பால் அரசியல் பெருமையை யூத்துவதற்கான ஒரு மேலோட்டமான முயற்சியாக இது குறித்து ஆத்திரத்தை பலர் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் பைத்தியம் வந்துட்டு நினைக்கிறேன். அட எதுக்குடா இதுக்கெல்லாம் போறீங்க? வாக்க போட்டா அவரை நில்லுங்கடா. யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையானது 35 கிராம சேவை அலுவலர்களை உள்ளடக்கி இது 18 மெம்பர்களை கொண்ட உள்ளூராட்சி சபையாகும். 2025 ஆண்டு தேர்தலின் பின் இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களை கைப்பற்றி தவிசாளராக குமாரசாமி சுரேந்திரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தான் தவிசாளர். சரி, என்பிபிக்கு என்னவா? என்பிபி காரங்க 3300 கடைசியான நடந்த லோக்கல் பாடி தேர்தலான என்பிபி தலை காட்டிக்கிறாங்க. அவங்க 3329 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 18% வாக்குகள் மூலம் 6 உறுப்பினர்களை போனஸ் எல்லாம் செய்து 6 மெம்பர்களை தட்டிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ஆடுறாங்க போல நினைக்கிறேன். என்னண்டா, இப்ப தமிழரசு கட்சிக்குள்ள சக்களதி சண்டை அதிகரித்ததால் இந்த 6 என்பது இன்னும் வித்துணைக்கு போய் சேரும் மாவட்டம் முழு. அதைத்தானே சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏறமாட்டேங்குது நம்ம மக்களுக்கு. இலங்கையில் மத உணர்வுகள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பதில் வெளிப்படையான இரட்டை தரங்களையும் இந்த சர்ச்சை எடுத்துக்காட்டு என்று சிங்களம் சொல்லுது. நம்ம சொல்லலைங்க. பௌத்த மத சின்னங்களை அவமதிப்பதற்காக தனிநபர்கள் கைது அல்லது நாடு கடத்தலை எதிர்கொண்ட கடந்த கால சம்பவங்களை பல சமூக ஊடக பயனர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். புத்தர் சிலை, அதாவது புத்தரை பத்தி பச்சை குத்தி இருக்காக பிரிட்டிஷ் சுற்றுலா பயணி நவோமி கோல்மேன் கைது செய்யப்பட்டமை மற்றும் 2019 புத்தர் சிலையுடன் போஸ் கொடுத்ததற்காக ஒரு ரஷ்ய பெண் கைது செய்யப்பட்டமை, இதெல்லாம் எதுக்கு? அவனோட புத்தர சிலை தட்டி போய்த்தாவா? இதெல்லாம் ஒரு நாடு செய்யப்பட்ட மற்றும் உள்ளிட்ட மத குற்றங்களுக்காக வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்ட கடந்த கால சம்பவங்களை தமிழ் மொழி சமூக ஊடக பயனர்கள் நினைவு கூர்ந்தனர். அது மட்டுமல்ல, நான் ஹசலக்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, சரியா பார்த்துக்கோணுங்க. ஹசலக பகுதியில ஒரு முஸ்லிம் பெண்மணி வெளிநாட்டிலிருந்து வந்தவ
அவட உடுப்புல இந்த புத்தர் சிலையில் இருக்கிற சக்கரம் போன்ற அது இந்த கப்பல்களில் இருக்கிற சக்கரம் அது பௌத்த சக்கரம் குடிச்சு அந்த அம்மாவை கூட 16 உள்ளதாடினாங்க. இப்படி அதெல்லாம் இவங்க தெரிஞ்சா போட போறாங்க. புத்தரையோ எவரையோ போட்டு உடுப்புல போட்டு எந்த பெருமையும் அடைய போறலாங்க. அது தெரியாது இவங்களுக்கு. ஒரு மனசுக்கு பிடிச்சிருக்கும் உடுப்ப உடுத்திருப்பாங்க. நானும் தான் டிஷர்ட் எல்லாம் அப்படி வரக்குள்ள ஒரு வித்தியாசமான படங்கள் வந்தா நான் தூக்கிடுவாங்க. நான் ஆக கூட அப்படி பாக்குறது. வித்தியாசமான படங்கள், வித்தியாசமான இமேஜ் எல்லாம் வரக்குள்ள நான் நிறைய போட்டுக்கிறேன். உருவம் இல்லாத எந்த படம் வந்தாலும் நான் தூக்கிடுவேன். அது இந்தியாவில் ஆகக்குள்ள ஷாப்பிங் பண்ண இங்க கம்மி. இந்தியாவுள்ள எல்லாம் மிகப்பெரிய ஷாப்பிங் இருக்குது. அந்த ஷாப்பிங்ல எல்லாம் போனோம்னா விதவிதமான வர்ணங்களுக்கு அப்பால் அது சொல்ல தெரியாத படங்களா இருக்கு. அந்த மாதிரி உடுப்புகள் இருந்தாலும் பிடிக்கிறானுங்கள். அந்த புத்தர்கிட்ட போய் நின்றாலும் உங்களுக்கு எதுக்குறா புத்தர்கிட்ட இல்லாம போட்டோ பிடிக்கிறாங்க. அது வேற. அப்போது பச்சை குத்தி கொள்வது கூட சுற்றுலா பயணிகளை சிறையில் அடைக்கக்கூடும் என்று ஒரு அரசியல் பார்வையாளர் யாழ்ப்பாண கண்காணிப்பாளர் கூறியிருக்கின்றார். இப்போது அரசியல் சந்தர்ப்பவாதம் ஒரு ஜனாதிபதியை முருகனுடன் ஒப்பிடும் அளவுக்கு சென்று விட்டது என்று ரொம்ப தலையில அடித்துக் கொள்றாங்க படிச்சவங்க பெரியவங்க எல்லாம். மற்றொரு விமர்சகர் மேலும் கூறியிருக்கின்றார், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவரை மன்னர் துட்டு கெமினுவுடன் ஒப்பிட்ட அவரது ஆதரவாளர்கள் கூட அவரை ஒரு கடவுளாக சித்தரிக்கவில்லை. இது நாட் த பாயிண்ட் யுவர் ஆனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த புதிய ஜேவிபி ரசிகர்கள், அதான் உண்மை, ரசிகர்கள் ஏகேடியை ஒரு கடவுளாக்குவதன் மூலம் அரசியல் புகழை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உறுதியாக இருப்பதாக தெரிகிறது என்றும் ஒரு கருத்து வழியாக இருக்குது. யாழ்ப்பாண பக்கம் இருந்து சமூக ஊடக பதிவு உடனடியாக நீக்கிட்டாராம். ஆனால் பிறப்பாட்டு ஸ்கிரீன்ஷாட்களை ரத்து செய்ய முடியவில்லை. ஏன்னா எல்லா நகைக்கும் பெய்தில்ல. வளர்ந்து வரும் எதிர் வினையை உணர்ந்த கணேச ரூபன் தனது பேஸ்புக் பதிவை நீக்கினார். ஆனால் அதற்குள் ஸ்கிரீன்ஷாட்கள் சிங்கள பகுதியெல்லாம் வேட்டையாடப்படுகின்றது. இந்த செய்தி கொஞ்சம் ஓவரா தான் போகுது. இவனுக்கு தலையில பைத்தியம் முடிச்சுதானே. கடவுளா அவனுள், அதாவது சிங்கள மக்கள் கூட மைந்தன சொல்லல, துட்டஹெமினு வரையும் கொண்டு போனாங்களே ஒழிய அவரை கடவுளா கொண்டு போகல. இது என்னண்டா முருகன் ஆக்கிட்டானுகள். இதை இந்தியாக்காரன் கேள்விப்படுறாண்டா இந்த முருகன் ஆக்கினவன வெட்டு பழுப்பானுங்களா இல்லையா? சரி, இன்னொரு செய்தி இருக்குங்க. புலிகளின் சகாப்த ஆளுமை கலாச்சாரத்தின் எதிரொலிதான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் நான் கொண்டு வரல, சிங்களத்தில வந்த செய்திகள் எனக்கு வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு தாரேன். இந்த சம்பவம் தமிழ் சமூகத்தில் சிலருக்கு சங்கடமாக இருக்கும். சில வரலாற்று இடைகளை நினைவூட்டுகிறது. புனர்வாழ்வுக்கு பிறகு தற்போது இலங்கையில் வசிக்கும் முன்னாள் புலி உறுப்பினர் ஒருவர் இந்த நிகழ்வு 1990களின் பிற்பகுதியிலும் 2000 ஆண்டுகளின் முற்பகுதியிலும், அதாவது 90க்கும் 2000க்கும் இடைப்பட்ட முற்காலங்களில் தலைவரை பிரபாகரனை சுற்றியுள்ள ஆளுமை கலாச்சாரத்தை நினைவூட்டுவதாக அவர் சொல்றார். அதுங்க அவர் பிரபாகரனுக்கு கூட விசுவாசத்தை காட்ட 2ஆம் நிலை புலிகள் தலைவர்களிடையே ஏற்பட்ட போட்டி பெரிய முறையில் மிகைப்படுத்தப்பட்ட கொண்டாட்டத்திற்கு வழிவகுத்தது. அதில் ஒரு பாடலும் இருக்காம். எங்கள் தலைவன் பிரபாகரன் அந்த முருகனுக்கு அவன் நிகரானவன், பிரபாகரன் முருக கடவுளுக்கு கூட சமமானவர். இப்போது அந்த இடம் ஜனாதிபதி அனுரைக்கு வழங்கப்பட்டிருக்கான். என்ன பிரச்சனை என்றால், புலிகளின் காலத்தில தலைவரை கூட கடவுள் ரேஞ்சியை கொண்டு போய்த்தாங்க. அதனால நம்ம இப்ப இவரை கொண்டு, அது சரி, அது நீங்க இவர் எப்படா கொண்டு போவீங்க? இவரு எங்க இருந்து வந்திருக்கிறாரு? இவரு பௌத்தத்தில இருந்த வந்த ஒருவனை முருகனை கொண்டு போகலாமா? முதலாவது பிரச்சனை. அடுத்தது, இது ஒரு சிங்கள அரசியல்வாதி, மக்களை வென்ற ஒரு மக்கள் நாயகன், அதுக்கு மாற்றுக்கிறது கிடமே இல்லை. மக்களை வந்து வாரார்ல, அதுல என்ன சூனியம் இருக்கோ எனக்கு தெரியல, என்ன எனக்கு தான் பிடிக்குது, புரியுங்க? அதுக்கு நான் உங்களை மாதிரி பைத்தியம் முடிஞ்ச ரேஞ்சுக்கு போக மாட்டேங்க. கவுன்சிலர் சந்திரகுமார் கனகரூபன் ஏகேடி முருகனுக்கு நிகரானவர் என்ற தமிழ் தலைப்புடன் படத்தை சமூக படங்களில் பகிர்ந்துள்ளார். சிறிது நேரத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் உள்ள மற்றொரு என்பிபி ஆர்வலரான நாகேந்திர ராஜா நிசாந்தன் இதே போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இதோட கூடமான ரேஞ்சுக்கு அவரும் போயிட்டாராம். இதே போன்ற உணர்வை எதிரொலித்ததாக சொல்லப்படும். இதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள பல திடீர் என்பிபி அனுதாபிகளால், ரசிகர்களால் எடுக்கப்பட்டது. அரசியல் பக்தி படத்தை போலவே விரைவாக தானாக உருவாக்கப்பட்டது என்றும், புதிய அரசியல் சந்தர்ப்பவாதத்தால் அல்ல, நம்பிக்கையால் குறைவாக இயக்கப்படும் என்று சொல்லப்படுது. இந்த பதிவுகள், அதாவது இது பொதுமக்களின் எதிர்ப்பு மற்றும் மத உணர்வை கிண்டி இருக்கா, அது நான் சொல்லல,
அங்கிருந்து வந்து செய்தார். இந்த பதிவுகள் யாழ்ப்பாண தமிழ் சமூகத்தில் பல மக்களிடமிருந்து விரைவான கண்டனத்தை பெற்றன. அவர்கள் இந்த ஒப்பீட்டை மத ரீதியாக பொருத்தமற்றதாகவும் கலாச்சார ரீதியாக உணர்ச்சியற்றதாகவும் கருதினர். சமூக ஊடக தளங்களில் விமர்சகர்கள் மத எல்லைகளை தாண்டி அரசியல் ரீதியாக மகிமைப்படுத்துவதற்கான தொனியில்லா முயற்சி என்று அவர்கள் விவரித்ததற்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கையின் மத உணர்வுகள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பதில் வெளிப்படையான இரட்டை தரங்களையும் இந்த சர்ச்சை எடுத்து காட்டுகிறது. பௌத்த மத சின்னங்களை அவமதியாக கூறி தனிநபர்கள் அல்லது கைது அல்லது நாடு கடத்தல எதிர்கொண்ட கடந்த கால பல சம்பவங்களை எல்லாம் நாம சொல்லலாம். புத்தர் பச்சை குத்திற்காக தண்டிக்கப்பட்டிருக்குது, உடுப்புறதுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கு. இப்படியாக மிக மோசமாக இந்த மாதிரி புத்தர் சம்பந்தமாக புத்தருக்கு இருந்தாலும் குற்றம், புத்தர் அந்த அவங்களோட அந்த சக்கரம் அந்த அவங்களோட சின்னம் ஒன்று இருக்கு இல்லையா, எனக்கு சரியா தெரியாங்க, அதுக்குள்ள என்னமெல்லாம் இருக்கு இல்ல, இலை இருந்தாலும் சிக்கல் வந்திருக்கு உடுப்புகள்ல. அப்புறம் அண்மையில கூட ஒரு வெளிநாட்டு பெண்மணி ஒன்று இந்த மாதிரி வரும்போது ஏர்போர்ட்ல பார்த்து கூட திருப்பி அனுப்பினாங்க. அப்படி நிறைய இந்த மாதிரி இருக்கக்குள்ள நம்ம மக்கள் பைத்தியம் முடிச்ச கிறுக்கு பிடிச்ச கிறுக்கனுகால் அட எப்படி சொல்லலாம், இதுகளுக்கு போட்டை போடுங்கடா, அங்க நீங்க கும்புற கடவுளுக்கு எப்படிடா கொண்டு வருவீங்க? நீங்க கும்புற கடவுள் அடே மனிதன் கடவுளாக முடியாடா, அது எந்த இடத்துலயும் கிடையாது. அவர் தான தர்மங்கள் அள்ளி இறைத்தாலும், அவர் மிகப்பெரிய கொடைவளலாக இருந்தாலும், நம் மத்தியில் வாழ்கின்ற எவரும் கடவுளாக முடியாது என்பதை நான் உறுதியாக தமிழ் மக்கள் மட்டுமல்ல பௌத்த மக்களுக்கும் சொல்லுவேன். எந்த எல்லைக்கும் நாம் அதை சொல்லலாம். நம் மத்தியில் வாழ்கின்ற ஒரு சாதாரண மனிதன், சாதாரண அவர் மட்டும் இந்த வானத்தால இறக்கப்பட்டவரா, அந்த மாதிரி மனுஷங்க எப்படிடா கடவுளாக முடியும்? இது எப்படிடா ஏற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் சிந்திங்கடா. அறிவு மூளை அப்படி எல்லாம் இருந்தா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நல்ல இல்லடா, ரொம்ப ஓவரா போறீங்கடா, நல்ல இல்லடா மட்டும் சொல்லுவேன்டா. நீங்க வாக்கையும் போட்டுக்கிட்டு அங்க தமிழ் கூட்டமைப்பை எடுத்துக்கிட்டு அங்க கூட்டமைப்பு தான் இல்ல, அதெல்லாம் முடிச்சு. நீ தமிழ் கட்சி ஒன்று ரொம்ப அழிய போகுது. ஆளாளுக்கு சண்டை பிடிச்சிட்டு இவர்கள் ஆடு கட்டி மாடு கட்டி வீடு கட்டி வாழ்றாங்க. ஆட்டையும் கட்டி மாட்டையும் கட்டி தெருக்களை வாழ போல வீட்டு சின்ன உடைக்கப்பட்டுடுங்க. அதை இனி எப்படி காப்பாற்றி கொண்டு வரப்போன்னு எனக்கே தெரியல. பார்க்கலாம் காலம் என்ன சொல்லுது, எந்த வகையில் இருக்க போகுது என்பதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த படம் சிங்கள மக்கள் மத்தியில் கொஞ்சம் கோபங்களை உருவாக்கி இருக்குது. அதைத்தான் நான் காய் வந்திருக்கிறேன். இதுல நான் பெருசா இது மதவிடையும் தானே, நான் பெருசா இதுல மூக்கை நுழைக்கல, வாயை நுழைக்கல. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.